சார் வணக்கம் சார். வணக்கம் மஷால். 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிக்கிறார். ரொம்ப கடுமையான நெருக்கடிகள்லாம் தேர்தல் ஆணையம் விதிக்குது. ஒரு கட்டமா தனித்து போட்டியிடுறதுக்கு களத்திலையும் இறங்கிட்டார். எப்படி பாக்குறீங்க? கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை. கூட்டணிக்கு யாரும் வரல, கூட்டணியில் யாரும் சேர்த்துக்கல, வேற வழி இல்லாமல் தனிச்சு போட்டிடுறாரு. கேண்டிடேட் நிறுத்ததுக்கு படாத பாடுபட்டு எவ்வளவு லோன் படுறாரு, பயங்கரமா கஷ்டப்படுறாரு. 234 கேண்டிடேட்டுக்கு பல தொகுதிகளில் கேண்டிடேட்டே இல்லை. எப்படியாவது பிடிச்சி போடுறங்கிற நிந்தர்ப்பம் காரணமாட்டு இவ்வளோ நாள் அவங்களால அதை பண்ண முடியாமல் சர்ப்ரைஸாக ஏதாவது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது பிறகு அந்த கேண்டிடேட்டோட தகுதிகளை ஒவ்வொரு ஊடகமும் அந்தந்த ஏரியாவில்னு பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 7 கேண்டிடேட்டுக்கு தகுதியும் பாருங்கள். நான் சொல்ல வரல. அதே மாதிரி ஒரு எல்லா இடமும் கேண்டிடேட் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறான். தருமபுரினா தருமபுரியில் ஒருத்தன் இருக்கிறான். பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், இங்கிட்ட வந்து சரியாக வெயிட்டான கேண்டிடேட் இல்லை. இந்த ரசிகர் மன்றங்க ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் நடக்கும். திருநெல்வேலியில் தான் அந்த மோதல் இருக்கும், விஜய் அஜித்துங்கிற மோதல். அதை தாண்டி அம்பாசமுத்திரத்தில், ராதாபுரத்தில் இதெல்லாம் ரசிகர் மன்ற ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஹெட் குவார்ட்டர்ஸில் தலைநகரில் தான் இப்போ 50 நாள் ஓடுதா, நம்ம 100 நாள், இப்போ 50 நாள், 25 நாள், இந்த என்ன வசூல், இந்த இது வந்து திருநெல்வேலிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி மதுரைக்குள்ளே தான் இருக்கும். முபசலுக்குள்ளே பெருசாக இருக்காது. ஆண்டிப்பட்டி விஜய், உசிலம்பட்டி விஜய்னா விஜய் தான் அங்கே போய் நிற்கணும். ஆட்கள் வந்து பெருசாக இருக்க மாட்டான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 35 இடத்துல தான் கொஞ்சம் பணம் செலவழித்து ஒரு பிறந்தநாளை கொண்டாடினாங்க. வேற பாஜக எதிர்ப்பாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பாக இருக்குது. 3 தடவை அங்கே விசாரணைக்கு கூப்பிட்டுட்டான். ஜனநாயகம் படத்தை காலி பண்ணிட்டாங்க. ஐடியில் பிரச்சனை பண்ணுறாப்புல. எல்லாமே பிஎம்ஓ பண்ணுது. நம்ம அது உண்டு. ராகுல் காந்தி ஆதரவாளருக்கு வரும்போதே ராகுல் காந்தி உத்தமர், நல்லவர், யோக்கியர், தூய சக்தினி வந்தால் இதான் நிலமன்னு நம்ம சொல்கிறபடி தான் அது சொன்னது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பயமும் மற்றவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் ஏண்டா கட்சி ஆரம்பித்தோன்னு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கார். புலிவாலை பிடிச்சதை விட முடியாமல் தான் இருக்கார். விட்டுட்டு ஓடிடுவார். ஆனால் இவ்வளோ தூரம் வந்தனால ஓட முடியாமல் பரிதவிச்சு போயிருக்கார். இஷ்யூஸ்லேயுமே ஒன்றும் குழப்பம் தானே பாருங்கள். இலவசம் கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி 2000 ரூபாய்லாம் அனௌன்ஸ் பண்ணால் எடப்பாடி அனௌன்ஸாக என்னன்னு இவர் அருண் ராஜ் கேட்குறாரு, ஒரு முக்கிய முன்னணி தலைவர். இவர் 2500 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன்னு சொன்னதும் இவர் என்ன சொல்கிறாரு, பிரிஞ்சி கொடுப்பேன்னு ஏமாத்துவேன் ஆட்சிக்கு வந்துன்னு எடப்பாடி சொல்கிறாருன்னு. அப்போது நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் கார் கொடுங்க, பைக் கொடுங்க, ஸ்கூட்டர் கொடுங்க, இலவசம்னு நீங்கள் போயிட்டீங்க. காரு, பைக்கு, லாரின்னு போக வேண்டியது தானே. அதையா நீங்கள் திரும்ப கிண்டல் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் 2000 சொல்லும்போது கிண்டல் பண்ணீங்க. அப்புறம் 2500ன்னு நீங்களே தானே அனௌன்ஸ் பண்ணுறீங்க. இலவசங்களுக்குங்கிற இது ஓட்டுக்கள் வந்து ஸ்டாலினுக்கும் இலவச எதிர்ப்பு சீமானுக்கும் போகும். எப்படி விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம்னு சொன்னால, இலவச எதிர்ப்பு சீமான் எவ்வளவு அருமையாக தெளிவாக ஒவ்வொரு ஊர் கூட்டங்கள்லையும் கொண்டு போகிறாரு. எல்லாரும் பார்க்க உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விஜய் வந்து ஸ்டாலின் வந்து இலவச ஆதரவு, அவருக்கு தான் இலவசத்துக்கு ஆதரவான பாமர ஜனங்கள் ஓட்டுக்கெல்லாம் உள்ளோம். இலவச எதிர்ப்புக்கான ஓட்டு சீமானுக்கு உள்ளோம். எடப்பாடியும் இலவச ஆதரவில் நிற்கிறாரு. விஜய் எதிர்ப்புலையும் இல்லை, ஆதரவும் இல்லை, ரெண்டும் கட்டானா நிற்கிறார். இதுதான் விஜய்க்கு கருவாட்டு சாம்பார். வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்புக்குள்ளே போகிறது. திராவிடமும் கிடையாது, தமிழ் தேசியம்னு கிடையாது, இலவச ஆதரவுன்னு கிடையாது, இலவச எதிர்ப்புன்னு கிடையாது. இலவச விஷயத்தில் விஜய் ரெண்டும் கட்டான். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுகிறாரு போல. எப்படி இருக்கும் அந்த களம்? கமலஹாசன் 2.5% ஓட்டு தான் தமிழக அளவில் எடுத்தார். கோயம்புத்தூரில் 30 விழுக்காடுக்கு மேலே எடுத்தார். இவர் தினகரன் 2.5% தான் தமிழ்நாடுக்குள்ளே எடுத்தார். கோயில்பட்டில் 30 விழுக்காடுக்கு மேலே எடுத்தார். விஜயும் ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு 30 விழுக்காடு வாக்கு வர அவர் கேண்டிடேட் கமலஹாசன் தினகரன் மாதிரி விஜயம் வருவார். பாப்புலர் சினிமா ஹீரோங்கனால அவருக்குன்னு ஒரு ஓட்ட மக்கள் போட்டுருவாங்க. ஆனால் 8th உதயசூரியன் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து சிக்கல் தான். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர் ஜோயல் நிற்பாருங்கிற ஒரு கருத்துக்களும் பரவலாக ஓடுது. உதய் வெர்சஸ் விஜய், நானுக்கல்ல என் ஆளை விடுறேன், விட்டு அடித்து காட்டுறேன் உதயசூரியன்லன்னு உதயநிதி ஸ்டாலின் வரலாம். எனிவே அவர் கமலஹாசனுக்கு 30 கிடச்சி, கட்சிக்கு 2.5 தான் கிடச்சி, தினகரனுக்கு 30 கிடச்சி, கட்சிக்கு 2.5 தான் கிடைக்கும் மாதிரி ஒரு லீடராட்டு, ஒரு பாப்புலர் ஃபிகராட்டு
விஜய்க்கு ஓட்டு கிடைக்கும். இல்ல ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்க உதயசூரியன் என்ன வெற்றி வாய்ப்பு குறைவு தான். மற்ற தொகுதிகள்லையும் பெரும்பாலும் இந்த மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகிகளும் பங்காற்றிய அனுபவம், மற்ற நிர்வாகிகளும் பங்காற்றிய அனுபவங்கள்லாம் அந்தந்த தொகுதியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கும். அதனால அந்த தொகுதியில எதுவும் வெற்றி வாய்ப்பு இல்லையா மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு? என்னங்க அவங்க என்ன கொள்கைங்க சொல்ல போறாங்க? எல்லாமே இன்னொரு திமுக அண்ணா திமுக இருக்காங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. தனிச்சு கூட்டணிங்கிறதுலே அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு திருச்செந்து சொர்க்க நிலைமையில தான் இருந்தாங்க. நீங்கள் 2016ஆம் ஆண்டு விஜயகாந்த் 60 சீட்டு கலைஞர் கொடுத்தாரு. அப்போது ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ, மந்திரி, டெப்டி சீஃப் மினிஸ்டர் விஜயகாந்த்னு இருந்தான். தனிச்சிருந்தான். எல்லாரும் கோடிக்கணக்கில் செலவழிச்சவன் லட்சக்கணக்கில் கூட செலவழிக்கலையே. 21 தினகரன் ஒட்டக கூடாரத்தில் நுழைஞ்ச மாதிரி கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு வரணும் இருந்தான். தனிச்சுன்னு வரும்போது தேர்போகி பாண்டியன், வேலு கார்த்திகேயன், ஒரு 4-5 பேரை தவிர மற்ற எல்லாம் படுத்துட்டாங்க. நீங்கள் கூட்டணினும் போது எல்லாம் கோடிக்கணக்கில் செலவழிச்சு எம்எல்ஏ ஆயிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்தான். தனிச்சுன்னு வரும்போது எல்லாம் நின்றுவான். ஏன்னா இது சுயநலம் அதிகம் உள்ள ஒரு தலைவர் விஜய். எல்லா பொது நலத்திலும் சுயநலம் இருக்கும். விஜய்கிட்ட சுயநலத்தின் அளவு அதிகம். செல்ஃப் சென்டர்ட் பொலிட்டிஷியன், சுயநலத்தின் உச்சம். அப்போ கூட இருக்கவனும் சுயநலவாதியாக தானே இருப்பான். தனிச்சு போட்டின்னா அவன் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவான்? நீங்கள் மக்களவையில் தனிச்சு போட்டின்னு நீங்கள் வந்தீங்கன்னா 39 தொகுதியில் ஒரு 5 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சட்டமன்றம் அடிச்சிடலாம், வியாபாரம் அப்படி களை கட்டிடும், நல்லதுதான்னு நினைப்பான். இது அசம்பிளி 234 இன்வெஸ்ட் பண்ணி 29 என்னத்தை பிடிக்க போகிறான்? விஜய் களத்தில் இருப்பாரா? கமலஹாசன் மாதிரி போயிடுவாரா? எல்லா சந்தேகம் வரும். இல்லை, அவன் எப்படியும் பணத்தை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். அது மண்ணில் போடுற மாதிரி நினைப்பான். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் கூட்டணின்னு ஒரு ஆசையை காட்டிக்கிட்டு தனிச்சுண்ணி போகிறது அது செலவு பண்ண மாட்டாங்க. இல்லை, இன்னொரு விஷயம், விஜய் களத்துல கேண்டிடேட்டை போட்டுட்டாலுமே விஜயும் போய் எல்லாருடைய தொகுதிகள்லையும் அவருடைய முகத்தை காட்டி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார், வாக்கு கேட்பாரு. விஜய் முகத்துக்காக எல்லா தொகுதிகள்லையும் விஜய் முகம் தான் போனியாகாத முகம்னு ஜெயலலிதா நிரூபிச்சுட்டாங்க. அவர் முகத்தை மோடிக்கிட்ட கொண்டு காட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக தலைவா படத்தை அடித்ததும் அவர் போய் நின்னார். 6 விழுக்காடு ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்துட்டாங்க. 39 தொகுதிக்கு 37 தொகுதியை ஜெயித்துட்டாங்க. இவர் அணில் மாதிரி உதவும் போது 39 எடுத்தவர், இவர் எதிர்த்ததும் 45 எடுத்துட்டாங்க. விஜய் முகம் போனியாகாத முகம்னு நிரூபித்தது ஜெயலலிதாமையார். அதுக்கு பிறகு அவர் ஜெயலலிதாமையார் சாகிறதவரை அரசியல் பேசலையே, திரையிலையும் பேசல, தரையிலையும் பேசலையே. ஸோ விஜய்க்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னா இல்லை, என் முகத்தை காட்டினா 30 லட்சம் ஓட்டுன்னு அண்ணா சொன்னார் எம்ஜிஆர். விஜய் வெத்து வெட்டி செல்லாத ஓட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்ச பிறகு ஜெயலலிதா சாகிறத விட விஜய் அரசியல் பேசலையே. பனையூரில் இருந்து பெரும்பாலும் வெளியே வரமாட்டாரு அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட விஜய் பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதின்னு டிஜிபி ஆபீஸ்ல நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு திரு பொன்ராஜ் அவர்கள் மேல. இந்த மாதிரி விவகாரங்கள்ல பெண்கள் மத்தியில ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். சீமான் அடி இருக்கு பாருங்க. அதுல சிவகார்த்திகேயன், அஜித், அவர் சொல்றாள் என் சகோதரி சங்கீதான்னு சொல்றாரு. அவர் என் சகோதரி சங்கீதான்னு சொல்றது விஜயோட மனைவியை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரையும் ஸ்டாலினையும் இணைச்சி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஏதோ போட்டது, இதெல்லாம் நீ கண்டிச்சிருக்காண்டாமா வேண்டாமான்னு சீமான் கேட்குறாரு. சீமான் கேள்வியில் நியாயம் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் கண்டிச்சுக்கிட்டு இங்கே வந்திருப்பீங்கன்னா அந்த கேள்வியில் நியாயம் இருக்கு. நானே தனிப்பட்ட இதுகளை பற்றி பேச வேண்டாங்கிறதுக்காக நான் இது ஒன்றும் பேச மாட்டேன் இதில் உள்ள விஷயங்களை. பட்டு விஜய் அஃபண்ட் ஆகி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா பொன்ராஜ் மேலே இவங்களும் அஃபண்ட் ஆகிருப்பாங்களா? ரஞ்சனா நாச்சியார், இந்த நாச்சியார் அவங்களும் அந்த வேலு நாச்சியார் அவங்க டிசெண்டன்ட், அந்த இதில் அந்த நாச்சியார் அவங்க திரைப்பட கலைஞர், அவங்களும் இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவுக்கு பண்ணாங்க, மார்ஃபிங் பண்ணி எவ்வளோ பண்ணுறாங்கன்னு அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷனில் பண்ணிட்டாங்கல்ல. இது விஜய் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காருன்னா அவருக்கு தார்மீக உரிமை இருக்கணும்னா அவரை சார்ந்தவங்க ஜெகதீஷ் பழனிசாமி பணபலத்தில் தூண்டி விட்டு இது பண்ணுறது, எனக்கு எதிராக கூட நிறைய பண்ணதாட்டு அவங்ககிட்ட இருந்தே ஒரு ஆள் சொன்னாங்க. சரி, நாம் இதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது, பொது வாழ்க்கையில் வந்தால் இதெல்லாம் பேசத்தான் செய்வான். சொட்டத்தலைவன்னா இப்போ மொட்டத்தலை ஆகிட்டு அப்பா 90 வயசு இறந்து போன போது அது இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படி வளரும்னா கூட சொட்டத்தலைன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன், தம்பி விஜய் நீங்களும் விற்க வைக்கலைன்னா நீங்களும் சொட்டதான் தம்பி, தெரியாமல் உங்கள் ஆட்கள் பண்ணுறான், நீங்கள் விற்க வைக்கல தப்பு இல்லை, சினிமா கலைஞர்கள் நடிப்பீங்க, உங்களுக்கு அது முக்கியம். முத்துராமன் வைப்பார், பல கலைஞர்கள் வைப்பாங்க, ரஜினி வைக்க மாட்டார்.
மற்ற எம்ஜிஆர் துப்பி வச்சிருப்பாரு. இன்னும் ஒவ்வொருத்தர் கூட விருப்பம். ஆனால் உங்கள் ஆட்கள் வந்து நம்மளை விமர்சனம் பண்ணும்போது நானே தம்பி ஜோசப் விஜய்கிட்டே சொன்னேன், சரி இதெல்லாம் அப்படி கடந்து போயிட வேண்டியதுதான். விஜயனுடைய இந்த பிரச்சார பயணத்துல ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள். தேர்தல் கமிஷன் கிட்ட அதிகாரம் போன பிறகும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கிடைக்கல, வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல, பிரச்சாரம் பண்ண போகணும்னா அங்க பர்மிஷன் கிடைக்கல, எதிர்பாராத பள்ளம்லாம் வருதுன்ட்டு இப்பயும் நெருக்கடின்னு விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கொடுக்கப்படுற நெருக்கடிகளை எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மாசு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போட்டு 2 நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும், தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்டதுங்கிறார். திமுகவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கெடுத்தாலும் திமுகன்னு சொன்னா இல்ல, அபிஷியல்ஸ்லாம் டிஎம்கேவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்கு அபிஷியல்ஸ் எல்லாம் டிஎம்கே கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு? காபந்து சர்க்கார்னு சொல்றீங்க, தேர்தல் ஆணையம் கையில பையாச்சுன்னு சொல்றீங்க. பின்ன என்னத்துக்கு எப்படி நீங்க திமுகவை குறை சொல்ல முடியும்? நம்ம திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு அபிஷியல்ஸ் எல்லாம் 200 சீட்டு வருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. விஜய் வெத்து வெட்டு செல்லா நோட்டுன்னு விஜய அவங்க தேராத கேஸ், இவருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு அபிஷியல்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களா? தேர்தல் ஆணையம் பண்றாங்க. டெல்லி தேர்தல் ஆணைய அதிகாரிகிட்ட போங்க. சும்மா அங்க திமுகன்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லல. என்ன இருக்கு? ஸ்டாலினே இந்தாப்போ குடங்குடி கருப்பொடி சாப்பிடுப்போ, கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போ, லட்டு சாப்பிடுப்போ, பூந்தி சாப்பிடுப்போ, சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுப்போ, கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு அவர் ஒவ்வொரு ஊர் உள்ள ஸ்வீட்டை கொடுத்து அவர் எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறக்கதை விரும்ப மாட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னு அவரை விசிறி விடுறாரு, தடவி கொடுக்குறாரு. அடித்தது மோடி 3 முறை உங்களை அலக்கழிச்சிட்டாரு. இன்னும் அது முடிவுக்கு வரல. அது ஒரு நோக்கத்தோட தான் போகுது, ஒரு ஸ்கீமோட தான் போகுது, ஒரு ஸ்கெட்சோட தான் போகுது. அந்த ஸ்கெட்சை புரிஞ்சுக்கிட்டு திசை திருப்புற மாதிரி என்னத்தெல்லாம திமுகன்னு போறாங்க. ஜனநாயகத்தை அடிச்சது திமுகவா? 8ஆம் தேதியே சொன்னோம் சசிகலா ட்ரீட்மெண்ட். தம்பி ஜோசப் விஜய்கிட்ட வெளிப்படையாக தானே சொன்னோம். தம்பி வெளிப்படையாக தானப்பா சொன்னோம். 8ஆம் தேதியே சொல்லிட்டோம்ல. என் சகோதரன் நயனாரும் என் சகோதரி தமிழிசை கருத்துலேருந்து மாறுபட்டு சொல்கிறேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆளாக வாரீங்க, சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்கள் முறைப்படி நடக்கலன்னா நீங்கள் தேர்தல் ஆணைய டெல்லி அதிகாரிகிட்ட ஞானேஷ்குமார்ட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க. எங்கேயும் மெயிலில் தட்டி விடுங்க கம்ப்ளைண்ட்டை. இங்கே பேட்டி கொடுத்து சுப்பிரமணியம் பதில் சொல்ல எதுக்கு? இதெல்லாம் சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொன்னால் யார் நம்புவோம்? இப்போ விஜய் அவர்கள் எல்லா பிரச்சாரத்தையும் மேற்கொண்டுட்டு வராரு. கடைசி வர பிஜேபி கூட குறைந்தபட்ச சமரசம் கூட செய்யல. எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, ஜனநாயகன்ல நெருக்கடி கொடுத்தாங்க, சிபிஐ வச்சு நெருக்கடி கொடுத்தாங்க. பிஜேபியுடன் சமரசம் செய்யாம கொள்கையில உறுதியா இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு பேரு தக்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அது எதுவும் கை கொடுக்குமா? டிஎம்கே வாக்குகளை படைச்சு கொடுக்குமா? நான் 2 எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்றேன். உங்களுக்கு வெனையே கட்சி ஆரம்பிச்சுட்டு ராகுல் காந்திக்கு ஜிங்கிடியாட்டு ஊதுகுழலாம் ஒட்டுண்ணியா தொங்கு சதையா ஈழத்தமிழரை கொண்டு கொடுத்த ராகுல் காந்திங்கிறது உங்களுக்கு தெரியாது. காவேரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார், நீட்டு, மாநில உரிமை எல்லா இதுக்கும் கேடான காங்கிரஸ் ராகுல் காந்தியை நீங்கள் ஜால்ரா அடிச்சிங்க. ராகுல் காந்தி கைதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு எஸ்ஐஆரில் வரிஞ்சு கட்டினீங்க. 8ஆம் தேதி சொல்லி 9ஆம் தேதி உங்களுக்கு அடி விழுது ஜனநாயகத்தில். நேஷனல் ஹெரால்டு விஷயத்தில் ராகுலுக்கும் சோனியாவுக்கும் ரிலீஃப் கிடைச்சதை பற்றி உங்களால ஏன் பேச முடியல? வாங்கின அடி அப்படி, ஜனநாயகத்தில் வாங்கின அடி. ராகுலை பற்றி பேச முடியாமல் வாய் முடிச்சிங்க. பார்லிமெண்ட் விஷயத்தில் ராகுலுக்கு ஆதரவாக ஏன் எக்ஸ் தளத்தில் பதிவு போட முடியல? அடி அப்படி. ஜனநாயகத்தில் வாங்கின அடிக்கு பிறகு பாஜக பற்றியே பேசலை, பாஜக திமுக கூட்டுங்கிறத பற்றியே பேசலை. ராகுல் காந்தியை கண்டு காது தூரத்தில் ஓடிட்டீங்க. ஐயோ ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவித்ததை வச்சு மோடிக்கிட்ட போட்டு கொடுத்து காலி பண்ணிட்டாங்களே, தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பற்றியே பேசலை. இதுவா நீங்கள் பிஜேபி எடுக்கக்கூடிய லட்சணம்? எட்ராச்சிட்டன்னு அன்புக்கு நான்மை படத்தில் கராத்தே ஆர்பிடி மணிகிட்ட அண்ணன் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி மோடி எழுத்து களமாடுங்கன்னு நம்ம தானே 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கே 8ஆம் தேதி சொல்லி தானே 9ஆம் தேதி அடி விழுது. எது திமுக இது பராசக்தி படம் வருது, எங்க படம் வரலன்னா என்னங்க நீங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நீங்க பாஜக இதுக்கெல்லாம் பழகினம் தான். எதிர்த்தா மதிச்சுட்டு போறேன், எதிரி ஸ்ட்ராங்கா எதிர்த்தா மதிச்சுட்டு போறேன். அப்படி வளகுல வெண்டக்கான்னு இது பண்ணா எப்படி மதிக்க முடியும்? கருவாட்டு சாம்பாரா தான் இந்த பாஜக எதிர்ப்புலேயே இருக்குறீங்க.
அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லாம தான் இருக்கிறீங்க. இலவசத்துலயும் அப்படித்தான், எதுலயும் அப்படிதான். எதுலையுமே ஒரு தெளிவு இல்லை, குழப்பம் தான். இல்ல இதை நம்பி மைனாரிட்டிஸ் ஓட்டு போடுவாங்களா? எந்த மைனாரிட்டி ஓட்டு போட போறான்? ஏன் ஓட்டு போட போறான்? எதுக்கு போடணும்? கிறிஸ்தவ வெள்ளாளர், கொஞ்சம் கிறிஸ்தவ வெள்ளாளர் ஓட்டு போடலாம். தலித் கிறிஸ்தவர் ஏன் போட போறான்? நாடார் கிறிஸ்தவர் ஏன் போட போறான்? மீனவர் கிறிஸ்தவர்ல கொஞ்சம் வாக்கு இருக்குங்கிறாங்க. அது கடைசி நேரத்தில் RSS எதிர்ப்புன்னு திமுக காங்கிரஸுக்கு தான் போகும். இப்ப விஜய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பங்கு ஓட்ட உடைக்கவாவது செய்யறாருன்னு வச்சுக்கலாம், அது யாருக்கு லாபமா போய் முடியும்? இங்க உடைக்கணும்னா விஜயகாந்த் மாதிரி வரணும். ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லை, 214 கேண்டிடேட் போடுறேன்னு வரணும். நீங்க எப்படி கமலஹாசன் மாதிரி, கமலஹாசன் 2.0 வாட்டு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காம, அவர் நாங்குநேரி வெள்ளூர் ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் நிற்காம அவர் போன மாதிரி நீங்கள் நிற்கிறது, தினகரன் மாதிரி கண்டஸ்ட் பண்ணாமல் வர்றது, கட்சி ஆரம்பிச்சிட்டு கேண்டிடேட் போடாமல் லெட்டர் பேடாக இருக்கிறது, கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி கிடைக்காம பரிதாபமாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களை ஒரு சீரியஸ் பொலிட்டிஷனாக காட்டாது. டெம்பரரி பொலிட்டிஷியன், காளான், நீர்க்குமிழி, இந்த மாதிரி தான் பார்ப்பான். அது விஜயகாந்தாவது 214 அப்படி நின்னார், அப்படி பாமகவை ஏற்று, அப்புறம் திமுக அதிமுகவை ஏற்று நின்னார். நீங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவு, எடப்பாடிக்கு லைட்டாக ஆதரவு, பேச்சுவார்த்தை நியூஸ் பண்ணுறது, 50-50 நியூஸ் பண்ணுறது. உங்களோட தனித்து போட்டி போலியான பொய்யான பாசாங்கான தனித்து போட்டி, உண்மையான தனித்து போட்டி இல்லை. பல நிரூபிக்காத உங்களுக்கு சீட்டு தந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க, உங்களை சிஎம்மா சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. நான் தான் சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போ புரியுதா சகோதரர் ஜோசப் விஜய்? சகாதேவ மாதிரி சொன்னேன், கேட்டிங்களா? 39 போடுங்கன்னு. இப்போ பரிதவிச்சுக்கிட்டு 2 கட்டானா 224 போட அல்லல் படுறீங்க, சிரமப்படுறீங்க. பாவமா இருக்கு உங்களை பார்க்குது. இளைஞர்கள் ஓட்டு எப்படி சார் இருக்கு விஜய்க்கு? இளைஞர்கள் ஓட்டு பழைய தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர் சமூகத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. பிரியாரிட்டி ஒதுக்கீடு அது சரின்னு ஸ்டாலின் சொல்றாரு, அவங்க ஓட்டு போடுவாங்க. அது எடப்பாடி அதை சரின்னு சொல்ல நிற்கிறாரு. சீமான் தப்பு, பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறார். இவர் என்ன சொல்றாரு? இவர் என்ன கருத்து இருக்கு? 2 கட்டானா இருக்கார், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லாம இருக்கிறார். தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சீமான் சொல்றாரு. கமல்ஹாசன் அதை ஓங்கி சொல்லி கர்நாடகாவில் படத்துக்கு பிரச்சனைகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. என்ன சொல்றாரு? நாளைக்கு நடிக்கணும், அதில் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா சகோதரர்கள் படத்தை பார்க்கணும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இளைஞர்களுக்கு இன்னைக்கு தெரியாதா? நாம் தமிழர்கள் கேட்க மாட்டானா? இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்றாரு. இளைஞர்கள் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாங்க. நீங்கள் 2500ங்கிறீங்க, அது பிறகு சொல்றீங்க அவர் பிரித்து கொடுக்கணும்னு சொன்னால் அது கிண்டல் பண்ணுறீங்க. ஒரு குழப்பத்தில் இருக்கிறது இளைஞர்களுக்கு தெரியாதா? எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கு? இளைஞர்களுக்கு அபிமானம் இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஒரு தெளிவற்ற தலைவர், குழப்பமான தலைவரை எந்த இளைஞர் பாராட்ட முடியும்? எதற்காக பாராட்டணும்? சிக்கல், சிரமம். ஒரு கிளியர் கட் வியூ வேணும். இலவசங்களா கூடாதுங்கணும் அல்லது கொடுக்கலாம், எல்லாமே 2 கட்டம். ஒன்று இப்படி தலையாட்டணும் அல்லது இப்படி தலையாட்டணும். இந்த படத்தில் வரக்கூடிய வசனம் மாதிரி இப்படியும் தலையாட்டுறது, இப்படியும் தலையாட்டுறது. வாட் இஸ் திஸ் ஜோசப் விஜய்? இல்லை எப்படி பார்த்தாலும் இப்போ பெண்கள் ஓட்டு அதிகமாக திமுகவுக்கு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக கொடுப்பதை விட அதிக அளவுக்கான இலவசங்களையும் திட்டங்களையும் விஜய் அறிவிச்சிருக்காரு. பெண்கள் மத்தியில் ஒரு அட்ராக்ஷன் வருமா? விஜய் நோக்கி போக வாய்ப்பு இல்லை. இலவசத்துக்கான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான், இலவச எதிர்ப்பு ஓட்டு சீமானுக்கு தான். விஜய் 2 கட்டா இருக்கார் இலவச விஷயத்துல. அது எப்படி சார் பர்ஃபெக்டா சொல்ல முடியும்? ஸ்டாலினுக்கு மட்டும் தான் போகுது, அதை விட எக்ஸ்ட்ராவே தராரு. ஸ்டாலின் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நீ சொல்லத்தானே செய்யறாரு, அவர் கொடுக்குறாரு. இல்ல வந்தா அதை விட மேல கொடுப்பேன்னு சொல்றதுல கொஞ்சம் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் வராதா? தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கொடுக்கறதுனால தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. அவர் கொடுக்கறதுனால அவரை ஏத்துறாரு எடப்பாடியோட நான் ஜாஸ்தி சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. சீமான் மொத்தமா 3 வரையும் சேர்த்து அடிச்சு திராவிட குட்டைகள் போட்டு அடிச்சு நொறுக்கிறாரு. இலவச எதிர்ப்பு ஓட்டு சீமானு தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஓவராலா விஜய் திமுக நேரடியாக போட்டியிடுற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நெருக்கடி சந்திப்பாரு, இல்ல கூட்டணி இடத்துலயும் அவருக்கு நெருக்கடி தானே? ஏங்க விஜயகாந்த் சந்திக்காத நெருக்கடி, அரசியல் நெருக்கடி எல்லாம் சாதாரணங்க. சீமானா தான் சொல்றேன், நீங்க வரும்போதே நியூட்ரல் ஆகும். அதனால மோடி கிட்ட நெருக்கடி சந்திக்கிறீங்க. ராகுலுக்கு ஆளா வாரீங்க, ராகுலுக்கு ஊதுகுழலா வாரீங்க, மோடிய கொள்கை எதிரிக்கிறீங்க. அப்போ
தமிழ் மண்ணில் போட்டு பார்த்துருவோம். 27 சீட்டு நிற்கக்கூடிய இடம், எனக்கு எதுக்கும் ஒன்றும் இல்லை. 4 விழுக்காடு ஓட்டுக்கு தான் எடப்பாடிக்கே சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கட்சி தலைவரை போய் கொள்கை எதிரி அது இதுன்னு பேசும்போது எனக்கு எதுக்கு எதுவும் இல்லாத இடம், கொஞ்சம் விளையாடாத ஜனநாயகம் படம் காலி, 3 தடவை விசாரணை, ஐடி இது இன்னும் என்னென்ன இல்லாமல் ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கதாட்டு தகவல்கள் வருது. அதில் கொஞ்சம் பணக்காரன் இவனும் ஒன்றும் செலவழிக்க மாட்டான், அதில் ஒன்றும் பெருசாக ஐடின்னு எல்லாம் போகாண்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து கூட உள்ளுக்குள்ளே இருக்குது.